கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேராவலில் இந்த சபையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக பல தியாகம் செய்தார்கள். ஏராளமான துன்பங்களை அனுபவித்தவர்களுக்கு உதவிகரம் நீட்டினார்கள். இறுதியில் தனக்கே துன்பம் வரக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். இந்த நிலையில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக யாரேனும் ஆசைப்பட்டால் அவர்களுக்கு பெருமளவு உதவி செய்தார்கள். பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பொருளாதாரத்தை வாரி இறைத்தார்கள் என்பதை மற்றொரு செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கிஃபாரி குலத்தை சார்ந்த ஒரு மனிதர், அவர் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆவலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டுவிட்டு தன்னுடைய சகோதரனை அது பற்றி உளவு பார்த்து வருமாறு அனுப்பி வைக்கிறார். ஆனால் இவருடைய சகோதரர் மக்காவுக்கு போய் சும்மா மேலோட்டமான செய்திகளை கேட்டுட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி முகமது என்ற ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் இஸ்லாத்தை சொல்றாரு, இப்படிங்கிற செய்தியை மேலோட்டமா சொல்றாங்க. இது இவருக்கு ஒரு திருப்திகரமாக இல்லை. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, நானே போய் பார்க்கிறேன், அது என்ன செய்தி, யார் அவர் என்று அறிந்து கொள்வதற்காக இவரே என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க, மக்காவுக்கு. அபூதர் அல் கிஃபாரி குலத்தை சார்ந்தவர். இவர் ரொம்ப பிரசித்தி பெற்ற நபித்தோழர் தான். இப்ப இந்த நபித்தோழர் மக்காவுக்கு வராங்க. இப்ப மக்காவை பொறுத்தவரையில அவங்களுக்கு உள்ளூர் ஆளுலாம் தெரியும். உள்ளூர் ஆளுக்கு யாரு, வெளியூர் ஆளுக்கு யாரு, இதெல்லாம் தெரியும். இப்ப திடீர்னு நம்ம பள்ளியிலேயே ஒரு ஆள் வந்திருக்கும் போது இவர் யாரு புதுசா இருக்க என்று நாம கேட்போம். நமக்கு இந்த ஊர் ஆட்கள் எல்லாம் விவரம் தெரியும். இப்ப மக்காவை பொறுத்தவரையில் என்னன்னா, அங்க காபத்துல்லா இருக்கிறதுனால பல ஊர்கள்ல இருந்து ஆட்கள் வருவாங்க. ஹஜ்ஜி செய்வதற்காக அறியாமை காலத்திலிருந்து மக்கள் வருவாங்க. அதே போல உம்ரா செய்யறதுக்கும் வருவாங்க. இந்த வெளியூருக்காக இருந்தாலும் கூட உம்ரா செய்யறதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு அது பெரிய அளவுக்கு பொருட்படுத்த மாட்டாங்க. இருந்தாலும் யாரு என்னங்கிற அந்த கேள்வியோட முடிச்சுக்கிடுவாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா அந்த தோற்றத்துலதான் அது போலதான் வர்றாங்க. காபத்துல்லா தான் என்ன செய்யறாங்கன்னா தங்கி இருக்கிறாங்க. இப்ப காபத்துல்லால தங்கி இருக்கக்கூடிய இவர் யார்கிட்டையுமே நான் இந்த காரணத்துக்காண்டி தான் வந்தேன், இந்த சூழலுக்காக தான் வந்தேன் என்ற எந்த ஒரு செய்தியும் என்ன செய்யல, தெரிவிக்கல. ஏன்னா தெரிவிக்கவும் முடியாது. யாராவது ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் பத்தி பகிரங்கமாக கேட்டாங்க என்றாலே அடிக்கக்கூடிய உதைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். அப்ப அதையெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. நாம போய் அங்க உடனே முகமது இருக்காரமே, ஒரு மார்க்கத்தை சொல்றாரமே, யாராவது அப்படின்னு கேட்க முடியாது. இவர் அதையெல்லாம் புரிஞ்சு அந்த சூழலை கவனிச்சுட்டு என்ன செய்யறாருன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்கதான் இருக்கிறாரு, பள்ளியே தங்கி இருக்கிறாரு. இப்ப அப்படியே ஒவ்வொன்றா நோட்டம் போறாரு. ரசூலுல்லாஹை பார்க்க முடியல, ரசூலா யாருன்னு தெரியல, யார்ட்டையும் கேட்கவும் முடியல. இப்ப இவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, உணவுக்கும் வழி இல்லை. இப்படியான நேரத்தை என்ன செய்யறாங்கன்னா அங்கேயே இருக்கிறாங்க, அங்கேயே ஒவ்வொரு சூழலையும் பார்க்கிறாங்க. அவருடைய உணவுக்கு ஜம்சம் நீரை தான் அவர் பருகிக்கிறார். அதை தாண்டி அவருக்கு வேற எந்த ஒரு உணவும் அங்க கிடைக்கல. இந்த இவங்க தொடர்பாக வரலாற்று செய்தி ஒரு 2-3 வகையா இடம்பெறுது. ஒரே மாதிரியா இல்லாம நிறைய வகையில இருக்கு. அதுல ஒரு செய்தியில எப்படி இருக்குன்னா, இவங்க இப்படியே ரொம்ப நாள் இருக்கிறத பார்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க யாரு, என்ன காரியத்துக்காண்டி வந்திருக்கிறீங்க, நீங்க வந்த காரியம் நிறைவேறலையா என்று கேட்கிறாங்க. அவர் இல்ல என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கூட கேட்கல, ரசூலுல்லாஹ் பத்தி கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இவர் ரசூலுல்லாஹ் வேண்டப்பட்டவங்க தான், கேட்டா தகவல் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இல்ல நான் வந்த காரியம் நிறைவேறலை என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இவங்க கொஞ்சம் உதவி செய்யறாங்க. இப்படியே நாட்கள் கழியுது. அடுத்த முறையும் பாக்குறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கறாங்க, என்னப்பா இன்னும் உங்க வந்த வேலை முடியலையா என்று சொல்லி இப்படியே சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வழியா இவர் நம்மள்கிட்ட நல்ல முறையில பழகிறார் என்பதை தெரிஞ்சு கொண்டு
நம்ம இவங்கள்ட்ட வந்து கேட்போம், இந்த மாதிரி முகமது என்ற ஒருவர் இருக்கிறாருன்னு, அவர் ஏதோ கொள்கையை சொல்றாருமா, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, என்ன செய்தி அப்படின்னு கேட்கும்போது, நீங்க சரியான ஆளை தான் தேடி வந்திருக்கிறீங்க, சரியான ஆளை தான் கேட்டுக்கிறீங்க, உங்களை நான் கூட்டிட்டு போறேன். ஆனா கூட்டிட்டு போகும்போது ஒரு கண்டிஷன், நீங்க வந்து என்னைய பின்தொடர்ந்து வரும்போது நீங்க என்னைய தான் பின்தொடர்ந்து வரீங்கன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்ப என்ன செய்யறது? ஒரு மாறுபட்ட செய்திகள்லாம் வருது. அதுல ஒரு செய்தி என்னன்னா, நான் போய்கொண்டே இருப்பேன், நீங்க பின்னாடியே வாங்க. யாராவது உங்களை வாட்ச் பண்ற மாதிரி, நோட்ட விடுற மாதிரி இருந்தா, நான் என்னுடைய காலனியை சரி பண்ற மாதிரி செஞ்சிருவேன், நீங்க அப்படியே நீ தாண்டி போயிருங்க, உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியா இருந்துடட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து மறைமுகமாக பகிரங்கவே படுத்த முடியாத, ஒருவர் பேசிக்கொள்ளவே முடியாத அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்க. இங்க எங்க இருக்கிறாங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க இருக்கிறாங்க ரசூல், எங்க இருக்கிறாங்க, என்ன கொள்கைன்னு ஒரு ஆளுக்கு கேட்கறதுக்கே பயம். ஒரு ஆள் சந்திக்க வந்தாலே அடிச்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்கிற அளவுல அந்த நிலை வந்து இருக்கிறத பாக்குறோம். அப்ப இப்படியான நிலையில இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, கூட்டிட்டு போறாங்க. கடைசியில ரசூலாவை பார்த்து அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க என்ற அடிப்படையில செய்தியை பார்க்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு இவங்க வந்து, நான் இந்த செய்தியை மக்களுக்கு முன்னிலையில போட்டு உடைக்க போறேன், தெளிவுபடுத்த போறேன், ஏன்னா இது சத்திய கொள்கை, இது உண்மை என்று சொல்லி அந்த மாத்திரத்திலே இவங்க ஏற்றுக்கொண்டு இதை நான் மக்களுக்கு சொல்ல போறேன்னு சொல்றாங்க. ஆனா ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா இப்ப நிலைமை மோசமா இருக்கு, சூழல் கடுமையா இருக்கு, ஒரு காலம் வரும் அப்ப பகிரங்கப்படுத்துவோம். ஆனா இவர் வந்து கேட்கல, இல்ல முடியாது, இது சத்தியம் என்று இருக்கும்போது நான் அதற்கு என்னனாலும் என் உயிரே போனாலும் நான் அதுக்கு துணிகிறேன். ரசூலா எழுதி வைக்கிறான், சத்தியத்தை மறைக்கிறதுக்கு ரசூலா சொல்லல. அதனால அவருடைய பாதிப்பு உங்களால தாங்க முடியாது, அதனால சிரமம் வரும், கஷ்டம் வரும் என்று சொல்லி தான் ரசூலா சொல்றாங்க. ஆனா இவர் அதெல்லாம் பொருட்படுத்தாம என்ன செய்யறாருன்னா, போய் மக்கால போய் அந்த காபத்துல்லாஹ் நின்று எல்லாருக்கும் முன்னிலையில லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மொழிகிறாரு. உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அடிக்கிறாங்க, கடுமையான அளவுக்கு அவர் என்ன செய்யறாங்கன்னா தாக்குறாங்க. தாக்கப்பட்டவர் என்ன செய்யறாருன்னா மயக்கப்பட்டு விழுகிறாரு. அவர் எப்படி அதை சொல்றாருன்னா, நான் மூத்தாயிட்டனும் எனக்கு தோணிருச்சு, மூத்தாக போறணும், எனக்கு சுய நினைவே இழந்துருச்சு, என்ன நிலைன்னு ஆகப்போறது தெரியலன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா அவரை காயப்படுத்துறாங்க, ரத்தம் வர அளவுக்கு அவரை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் சுதாரிப்பானதோட அடுத்த நாள், ஒரு நாள் சொல்லிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு போகல, மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வர்றாங்க. வந்து இதே போல சத்தியத்தை என்ன செய்யறாங்கன்னா எடுத்து சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை எடுத்து சொல்றாங்க. மீண்டும் இதே போல பாதிப்பு ஏற்படுது. அப்ப இந்த அளவுக்கு இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா மார்க்கத்துக்காக வேண்டி ஆரம்பத்துல கஷ்டப்பட்டுருக்காங்க என்பதை பார்க்கிறோம். இப்ப இப்படி இடம்பெற்ற செய்தி இன்னும் சில செய்திகளை பார்க்கும்போது வேறு வகையாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. அதுல வந்து இவர் வந்து ரசூல்லா வந்து இவங்களை பாக்குறாங்க, ரசூல்லாவே இவங்களை பார்த்ததான் வருது, இவங்க போய் ரசூல்லா பார்த்துதான் இருக்கு. இன்னும் வேற செய்திகள்ல இவங்க ரசூல்லா பார்க்கறதுக்கு ரசூல்லா இவங்களை பார்த்ததான் இடம்பெறுது. அப்ப ரசூல்லா நல்லா விசாரிக்கிறாங்க, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எப்ப வந்தீங்க என்பதையெல்லாம் ரசூல்லாவே கேட்கிற மாதிரி வருது. அதுல வந்து கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சம்சம் தண்ணீரை தான் சாப்பிட்டேன், அதுதான் இவ்வளவு நாள் எனக்கு உணவா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சம்சம் நீர் என்பது அது அல்லாஹ்வுடைய அருள் நிறைஞ்சது, பரக்கத் நிறைஞ்சது, அது உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே அவங்களுக்கு நான் உணவு கொடுக்குறேன். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னோமா இல்லையா, ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இவங்களும் ஒன்னாதான் இருக்கிறாங்க, இவங்க தான் கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சாலே அடிச்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்கன்னு ஒரு நிலையில தான் அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு போறேன், விருந்தாளியா கூட்டு போனா என்னத்துக்கு அவரை சொல்லுங்க. அப்ப அவர் அதெல்லாம் பொருட்படுத்தல, இவரு இஸ்லாத்தை தேடி இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறார். என்ன எதிர்ப்புனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவருக்கு நான் உணவு கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய உணவு கொடுத்து உபசரித்து, ஏன்னா இது இவங்களுடைய இயல்பான பண்பு. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோமா இல்லையா, அவங்க விருந்தினரை கண்ணியப்படுத்துவாங்க. இப்ப இன்னைக்கு காலையில விருந்தினர் அப்படிங்கிற இன்றைய காலத்துல விருந்தினர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு, நம்மளை தேடி எத்தனை பேர் விருந்துக்கு வருவாங்க, யாராவது ஒரு ஆள் சும்மா சகல் சாப்பாடுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புரிஞ்சு போச்சு, வீட்டுல வந்து சொல்லவே இல்லையே அப்படின்னு வீடே என்ன செய்யும், கலவர பூமி ஆயிரும். இப்படி ஏன்னா அவங்க அதுக்கு தயாராகணும், சும்மா விருந்துன்னு சொல்லிட்டு எதையாவது கொடுத்துட கூடாது இல்ல, அதுவும் இருக்கு. இருந்தாலும் இன்றைக்கு காலத்துல நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக நினைப்போம். ஆனா அவங்க வந்து திடீர்னு கூட்டு போறாங்க, அவங்க மனைவி அப்பதான் சொல்லலையே, என்ன இருக்குதோ கொடுப்போம், நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம் என்று சொல்லி செய்வாங்க. ஆனா இன்னைக்கு திடீர்னு நைட்டு
என் நண்பர் எனக்கு வேண்டப்பட்டவர் ஊர்ல இருந்து வந்திருக்கிறாருன்னு நைட்டு திருப்பி யார்ட்டையும் சொல்லலாம் வீட்டை கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச போச்சு. உங்களுக்கே எங்களுக்கு சாப்பாடு இல்லை, 2 பேரும் போய் கடையில் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இப்படியான ஒரு நெருக்கடியான நேரம் நம்ம காலத்திலே இருக்கும்போது அன்னைக்கு சாப்பாட்டுக்கே பஞ்சம். அது மாத்திரம் இல்லாம சாப்பிட கூட்டிட்டு போற ஆளுங்கிறவங்க அதுவும் ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு. அப்படி இருந்தும் கூட அபூபக்கர் அதை பொருட்படுத்தவே இல்லை. இஸ்லாத்துக்காண்டி அறிஞ்சு கொண்டதுக்கு வந்துக்கிறாங்களா, கூட்டு போவோம் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா தாராளமாக உணவு கொடுத்து அவங்களை வழி அனுப்பி வைக்கிறது பார்க்கிறோம். இதுதான் அவங்களுடைய ஆரம்ப காலத்துல இருந்து இறுதி காலம் வரைக்கும். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போனதுக்கு பிறகு கூட அவங்க இந்த விருந்து கொடுக்கறதை விடல. யாருக்காவது உணவு கொடுக்கறது இருந்துச்சுன்னா அவங்க ஒரு காலத்திலையும் விடல. திண்ணை தோழர்கள் தொடர்பாக கடந்த ரமலான்ல கூட நம்ம ஒரு செய்தியை பார்த்துருந்தோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, உங்கள்கிட்ட 2 பேருக்கான உணவு இருந்துச்சா அவங்க வந்து 3வது ஒரு ஆளை கூட்டு போட்டோம், அப்படி 3 பேருக்கு இருந்துச்சுன்னா 4வது ஒரு ஆளை கூட்டு போட்டோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திண்ணை தோழர்கள் அவங்களுக்கு வந்து உணவு எல்லாம் சம்பாத்தி எதுவுமே கிடையாது. யாராவது இந்த மாதிரி விருந்து கொடுத்தாதான் உண்டு. அப்ப இவங்க வந்து போய் அவங்க குடும்பத்தார்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க பையன் இருக்கிறான் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய பையன் இருக்கிறாங்க, அவங்க மனைவி இருக்கிறாங்க உம்மு ருமான் என்று சொல்லக்கூடிய மனைவி இருக்கிறாங்க. விருந்தினரை கண்ணியப்படுத்துங்க, அவங்களுக்கு உணவு கொடுத்துங்க என்று சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாவோட போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிடுறாங்க. ரசூலுல்லாவோட சாப்பிட்டுட்டு அவங்க தொழுதுட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்ப தாமதம் ஆயிட்டு. இப்ப அங்க விருந்தினர் என்ன செய்யறாங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அபூபக்கர் இல்லாம நாங்க எப்படி சாப்பிடுறது, அவர் வீட்டினுடைய உரிமையாளர் தலைவரா இருக்கிறாரு, அவர்தான் நாங்க வந்தோம், அவர் எங்களை விட்டுட்டு அவர் போயிட்டாரு, நீங்க வந்து எங்களை சாப்பிடுங்கன்னா எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்ப இவங்களுடைய பிள்ளைக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம அத்தா வந்து அவங்களை சும்மா விட மாட்டாரு, இவங்க சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறாங்க, இப்ப அத்தா வந்தாங்கன்னா ஏன்டா சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லி அவங்களை திட்டுவாங்க என்று சொல்லி இவர் பயந்துகிட்டே இருக்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிள்ளை பயந்துகிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரியா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாடிய அளவு இரவுல இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க மனைவி கேட்கிறாங்க, விருந்தினரை கண்ணியப்படுத்த நீங்க வரத்துக்கு ஏன் இவ்வளவு தாமதம்? அவங்க திருப்பி இன்னும் நீங்க சாப்பாடு கொடுக்கலையா, இல்ல நீங்க வந்தாதான் சாப்பிடுவோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. உடனே தடிப்பையில அவங்க பையனை கூப்பிடுறாங்க. அவங்க பையனை வந்து அவர் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. தெரிஞ்சு போச்சு அவருக்கு அத்தா வந்து அவங்க சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு அவர் என்ன செய்யறாருன்னா ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. இவங்க வந்து என்னடா என்ன சின்ன சாப்பாடு கொடுக்கலையா, என் மேல எந்த தப்பும் இல்லத்தா, அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் என்று சொல்லி அவங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப உடனே என்ன செய்யறாங்க, கோவப்பட்டு விருந்தினருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்காம என்னக்காண்டி நீங்க காக்க வச்சுட்டீங்க, இது ரொம்ப தப்பு என்று சொல்லி நான் இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன் என்று கோவப்படுறாங்க. நான் இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா இவர் வந்துட்டார்ல, வந்ததுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. விருந்தினர் சாப்பிடுறாங்க, குடும்பத்தார்கள் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது அந்த சாப்பாடுடைய அளவு வந்து குறைய மாட்டேங்குது. இவங்களும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, சாப்பாடுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இவருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, இது அல்லாஹ்வுடைய அருள், இதை நம்ம விட்டுறக்கூடாது. அப்ப நான் ஏற்கனவே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதை மீறிட்டு அல்லாஹ்வுடைய அருளை ஏன் விடணும் அப்படின்னு இவர் என்ன செய்யறாருன்னா அந்த சாப்பாடுல கலந்து சாப்பிடுறாங்க. இவங்க சாப்பிடுறாங்க, சாப்பாடு குறையாத அளவுக்கு இருந்து கொண்டே இருக்கிறத பாக்குறோம். அப்ப ஆரம்பத்திலேயும் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி விருந்து கொடுத்துருக்காங்க, இஸ்லாத்துக்கு வந்து ஆரம்ப கட்டத்திலே விருந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இது மதீனாவில் நடக்கக்கூடிய நிகழ்வு, இதுலயே விருந்து கொடுத்துருக்காங்க என்பதை பார்க்கிறோம். இப்படி விருந்து கொடுத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு கட்டத்துல விருந்து அவங்க கொடுத்தது போக அவங்களுக்கே விருந்து கொடுக்குற நிலைமைக்கு ஆளான நிலையும் இருக்கு. ஏன்னா அவங்க எப்பவுமே வசதி வாய்ப்போடையே இல்லை, ஆரம்பத்தில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஏழுதான். ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தியாகம் பண்ணணுமே, எல்லாத்தையும் கொடுக்கணுமே. இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து ஒருத்தன் நுழைஞ்சிட்டான்னா இருக்கிறத விட பன்மடங்கு சம்பாதிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த மாதிரியா ரசூலுல்லாஹும் சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியாளர்களா இருந்தாலும் கூட ஏற்கனவே இருந்ததை விட குறைச்சிதான் அவங்க இருந்ததை பார்க்கிறோம். அப்படி ஒரு கட்டம் இவங்களுக்கு ஏற்படுது. ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எதுக்கு நீங்க நிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பசி, சாப்பாடு இல்லை, அதுதான் எங்கேயாவது சாப்பாடு இருக்குமா என்ன அப்படின்னு நாங்க பாக்குறதுக்காக இங்க வந்தோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில அல்லாஹ் மீது ஆணையா, நீங்க என்ன காரணத்துக்கு நீங்க வந்தீங்களோ அதே காரணம் நானும் வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடுக்கு ஒன்றும் இல்லை, வாங்க 3 பேரும் சேர்ந்து போய் என்ன செய்வோம் சாப்பிடுவோம் என்று சொல்லி அவங்க இன்னொரு சகாபி வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டதை பார்க்கிறோம். அப்ப இவங்க விருந்து கொடுத்த நிலையும் இருந்திருக்கு, இவங்களுக்கு விருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலையும் இருந்திருக்கு. அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செல்வத்தை இருக்கும்போது அல்லாஹ்வுடைய பதில கொடுத்தாங்க.
அதே போல ஏழ்மையா இருக்கும்போது அவங்க என்ன செய்யல, இஸ்லாத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு பாருங்க. நிறைய பேர் இந்த இதுக்கு வந்து கொள்கைக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து இங்க வந்து என் சொத்து பத்து போச்சு, என் பொருளாதாரம் எல்லாம் போச்சு என்று புலம்பி தீக்கிறத பார்க்கிறோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏன்னா செல்வங்கிறது எப்பவுமே இருந்து கொண்டிருக்காரு. ஒரு நாள் மேலே இருக்கும், ஒரு நாள் கீழே இருக்கும். நம்ம அதை ஏற்று நம்ம வாழ்க்கையை அதன்படி செயல்பட்டுதான் கற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த ஒரு பாடத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு பயிற்றுவிக்கிறார்கள் இந்த சம்பவம் மூலமாக. அப்ப இதை நாம் கருத்தில் கொண்டு செல்வம் இருக்கும்போது எல்லாருக்கும் கொடுத்து தான தர்மம் செஞ்சு எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். அப்படி இல்லையா, அல்லாஹ் நமக்கு அதை கொடுத்த ஒரு சோதனையாக பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வரலாற்று செய்திகளில் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மற்ற செய்திகளை நாம் அறிவோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.